ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் எக்ஸாம் வந்து நாளைக்கு நமக்கு இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 4 ப்ரீவியஸ் இயர் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேஸ் பண்ணி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை அனலைஸ் பண்ணிக்கலாம். 2 மார்க்ஸ் வந்து வித் ஆன்சரோட வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து சிலபஸ் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் உள்ளே வந்து நிறைய சைட் ஹெட்டிங்ஸ் நிறைய டாபிக்ஸ் வந்து இன்சைடில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஏல ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து ஏப்ரல் மே 2023 கொஸ்டின் பேப்பரில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா டிஃபைன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடாக வேறு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதையும் வந்து கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னா என்னது? இட்ஸ் a collection of interconnected devices that share resources and exchange data using communication protocols. செட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், அதை வந்து சம் டிவைசஸ் யூஸ் பண்ணி நெட்வொர்க்கிங் டிவைஸ் ரூட்டர் ஸ்விட்ச் இதெல்லாம் யூஸ் பண்ணி சர்வரோட வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு இடையில வந்து என்ன பண்ணும், மெசேஜை வந்து சம் கம்யூனிகேஷன் வந்து நடக்கும். எதை பேஸ் பண்ணி நடக்கும்? சம் ரூல்ஸ், கம்யூனிகேஷன் ரூல்ஸ், அதை வந்து ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி கம்யூனிகேஷன் வந்து நடக்கும். இதுதான் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிவைசஸையும் நம்ம நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிவைசஸ் இன் நெட்வொர்க் ஆர் கால்டு நோட்ஸ் அண்ட் தே கம்யூனிகேட் த்ரூ நெட்வொர்க்கிங் டிவைசஸ் லைக் ரூட்டர்ஸ், ஸ்விட்சஸ் அண்ட் ஹப்ஸ். It enables resource sharing, remote access and distributed computing. Nodes என்னெல்லாம் இருக்கும்? கம்ப்யூட்டர், சர்வர், பிரிண்டர், மொபைல் டிவைசஸ். நெட்வொர்க்கிங் டிவைசஸ் பார்த்தோம்னா ரூட்டர், ஸ்விட்ச், ஹப், ஆக்சஸ் பாயிண்ட் வந்து இருக்கலாம். டிரான்ஸ்மிஷன் மீடியா ஒயர்டாக இருக்கலாம், இல்லைனா ஒயர்லெஸ்ஸாக இருக்கலாம். ஒயர்னா எத்தர்நெட் கேபிள், ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ரோட்டோகால் வந்து ரூல்ஸ் ஃபார் கம்யூனிகேஷன். அது என்னெல்லாம் ப்ரோட்டோகால் வந்து கம்யூனிகேஷனில் மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா TCP/IP ப்ரோட்டோகால், HTTP ப்ரோட்டோகால், FTP அண்ட் SMTP ப்ரோட்டோகால் வந்து கம்யூனிகேஷனுக்கான ப்ரோட்டோகால்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. தென் என்ன டைப் ஆஃப் நெட்வொர்க்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லேன், வேன், மேன், பேன். லேன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க், கவர்ஸ் a small area like a building. WAN wide area network spans large geographical areas, example the internet. MAN metropolitan area network covers a city or campus. PAN personal area network, small scale, example Bluetooth between devices. Next, what is POP3? POP3யோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்தோம்னா போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 3. இது அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகாலில் வந்து TCP/IP சூட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம். யூஸ்டு பை இமெயில் கிளைண்ட்ஸ் டு ரெட்ரீவ் மெசேஜஸ் ஃப்ரம் எ மெயில் சர்வர். இப்போ நமக்கு இன்பாக்ஸில் இப்போ மெயில் வருது அப்படின்னா அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணுறதுக்கு, அந்த ஒரு மெயில் சர்வர்லேருந்து மெயிலை ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளைண்ட் வந்து சர்வரோட கனெக்ட் பண்ணுவாங்க. தென் மெயில் சர்வர்லேருந்து சில மெசேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா டெலீட்டட், நம்ம வந்து அதை ரெட்ரீவ் பண்ண உடனே டிஃபால்ட்டாக அந்த ஃப்ரம் சர்வரில் இருந்து அந்த மெசேஜஸ் வந்து டெலீட் ஆகிடும். சரி, டவுன்லோட் பண்ண அப்புறமா அந்த மெசேஜஸ் வந்து சர்வர்லேருந்து டெலீட் ஆகிடும். இதுதான் POP3. என்ன போர்ட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னா 110 அன்என்கிரிப்டட் போர்ட், 995 SSL TLS போர்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. லிமிட்டட் என்ன அப்படின்னா POP3 வந்து ரியல் டைம் சிங்க்ரோனைசேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாது. ரியல் டைம் சிங்க்ரோனைசேஷன்னா மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ என்னோட மெயில் வந்து ஃபோன்லேயும் ஓப்பனில் இருக்குது, இப்போ லேப்டாப்லேயும் ஓப்பனில் இருக்குன்னு வச்சுப்போம். நான் லேப்டாப் யூஸ் பண்ணுறேன், அப்போ எனக்கு மெயிலில் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது, அந்த மெசேஜஸ் நான் ரீட் பண்ணுறேன். ஸோ ரீட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா அது வந்து அன்ரீட் ஆகிடும். பட் நான் ஃபோனில் லேட்டராக நான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபோனில் இப்போ அந்த மெயில் லாகின் பண்ணி நான் ஓப்பன் பண்ணும்போது நான் லேப்டாப்பில் அதை ரீட் பண்ணியிருந்தாலுமே ஃபோனில் அது வந்து அன்ரீட் மெசேஜில் தான் காமிக்கும். ஸோ அந்த ரியல் டைம் சிங்க்ரோனைசேஷன் 2 or more டிவைசஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகாது அப்படின்னா லிங்க் ஆகாது. ஸோ நான் எந்த எந்த டிவைஸில் நான் மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேனோ அதில் மட்டும்தான் அது ரீட் மெசேஜில் இருக்குமே தவிர என்னோட அதே மெயிலாக இருந்தாலும் ஃபோனில் அது அன்ரீட் மெசேஜாக காமிக்கும். இதான் வந்து POP3 வந்து ரியல் டைம் சிங்க்ரோனைசேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. சரியா? சரி, இதை பட் ரியல் டைம் சிங்க்ரோனைசேஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது இருக்குது. அது என்ன அப்படின்னா IMAP அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரி, இப்போ வந்து ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் வந்து POP3 வந்து லோக்கல் டிவைசஸில், பட் IMAP அப்படிங்கிறது சர்வரில் நடக்கிறதுனால நமக்கு ரியல் டைம் சிங்க்ரோனைசேஷன் வந்து நடக்கும். ஸோ சர்வர்லேயே நம்ம என்னெல்லாம் மெசேஜஸ் இது பண்ணோம் அதெல்லாம் வந்து அப்டேட் ஆகுறதுனால நம்ம எவ்வளோ டிவைஸில் அந்த மெயில் ஓப்பனில் இருந்தாலும் எல்லாத்துலேயும் அது வந்து அன்ரீட் ஆகிடும். சிங்க்ரோனைசேஷன், நோ சிங்க்ரோனைசேஷன் அக்ராஸ் டிவைசஸ். இங்கே வந்து ஃபுல் சிங்க்ரோனைசேஷன் அக்ராஸ் டிவைசஸ். எங்கே பெஸ்ட்டாக இருக்கும்? ஒன் டிவைஸ் இல்லை ஒரு டிவைஸில் தான் யூஸ் பண்ணுறேன், இல்லைனா ஆஃப்லைன் யூஸ்க்கு வந்து POP3 பெஸ்ட்டாக இருக்கும். IMAP வந்து மல்டிபிள் டிவைசஸில் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிறப்ப நம்ம IMAP வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட போர்ட் 110 995, இங்கே 143 993. சரி, அப்போ POP3 IMAP ரெண்டுமே எதுக்கான ப்ரோட்டோகால் அப்படின்னா
மெயில் சர்வர்லேருந்து மெசேஜை ரெட்ரீவ் பண்ணுறதுக்கான ப்ரோட்டோக்கால். பட் POP3 ரியல் டைம் சிங்க்ரோனைசேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாத IMAP வந்து சப்போர்ட் பண்ணும். கிளியர்? ஸோ செகண்ட் யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஹேமிங் கோட்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஹேமிங் கோட் இஸ் அன் எரர் டிடெக்டிங் அண்ட் கரெக்டிங் கோட் தட் ஆட்ஸ் parity bits at specific positions in a data block. ஸோ ஒரு நம்ம டேட்டா பிளாக் வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம், சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு parity பிட்டை வந்து ஆட் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஏதாவது எரர் வந்து எரர் வந்து இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக அந்த parity பிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட் கேன் டிடெக்ட் அண்ட் கரெக்ட் சிங்கிள் பிட் எரர் ensuring reliable communication in noisy channels. சரி, இப்போ ஹேமிங் கோட்னாலே அந்த parity பிட் வந்து ஞாபகம் வரணும் உங்களுக்கு. சரியா? இது ஒரு எரர் டிடெக்டிங் அண்ட் கரெக்டிங் கோட். ஹேமிங் கோடுனா என்னது? எரர் டிடெக்டிங் அண்ட் கரெக்டிங் கோட். ஒரு டேட்டா பிளாக்ல ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் இந்த parity பிட்டை வந்து ஆட் பண்ணி கம்யூனிகேஷன் வந்து பண்ணுவாங்க. அப்போது ஏதாவது அந்த ஒரு நாய்ஸி சேனலில் கம்யூனிகேஷன் நடக்கும்போது ஏதாவது ஒரு சிங்கிள் பிட் எரர்ஸ் இருந்தால் அது இதுவே டிடெக்ட் பண்ணி இதால் கரெக்ட் பண்ணிக்க முடியும். Then define quality of service. QoS refers to techniques that manage network resources to guarantee performance for specific traffic types. குவாலிட்டினாலே தெரியும், அந்த சர்வீஸோட குவாலிட்டியை வந்து செக் பண்ணுறது தான். அப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் டிராஃபிக்ல இருந்தாலும் அந்த நெட்வொர்க் வந்து எப்படி அந்த ரிசோர்ஸை வந்து மேனேஜ் பண்ணி அதோட பெர்ஃபார்மன்ஸை கேரண்டி பண்ணுது அப்படிங்கிறது தான். அதோட பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அது சக்ஸஸ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து QoS அப்படிங்கிறது. இட் என்ஷூர்ஸ் லோ லேட்டன்சி, ரெடியூஸ்டு ஜிட்டர் அண்ட் ப்ரியாரிட்டிஸ் டெலிவரி ஃபார் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் லைக் VoIP ஆர் வீடியோ ஸ்ட்ரீமிங். சரி, ஒரு டிராஃபிக் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன்லையும் அதோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி பெஸ்ட்டாக காமிக்குது அப்படிங்கிறது தான் QoS அப்படிங்கிறது. தேர்ட் யூனிட்டில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் CSMA கொல்யூஷன் டிடெக்ஷன் அண்ட் கொல்யூஷன் அவாய்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. CSMAல 2 இருக்குது. கொல்யூஷன் டிடெக்ட் பண்ணுறது, இன்னொன்று கொல்யூஷன் அவாய்ட் பண்ணுறது. கொல்யூஷன் டிடெக்ஷன்னா என்ன அப்படின்னா யூஸ்ட் இன் ஒயர்டு எத்தர்நெட்டில் டிடெக்ட் கொல்யூஷன் ஆஃப்டர் தி அக்கர் அண்ட் ரீட்ரான்ஸ்மிட். ஏதாவது ஒரு ஒயர்டு எத்தர்நெட் கம்யூனிகேஷன் சேனலில் ஏதாவது கொல்யூஷன் நடந்தது அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து கொல்யூஷன் டிடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா? டிடெக்ட் பண்ணிவிட்டு அதை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. இதே அவாய்டன்ஸ் அப்படின்னா ஒயர்லெஸ் லேனில் யூஸ் பண்ணுவாங்க. அவாய்ட்ஸ் கொல்யூஷன் பை யூஸிங் அக்னாலஜ்மெண்ட்ஸ் அண்ட் பேக் ஆஃப் பிஃபோர் டிரான்ஸ்மிஷன். சரி, ஒரு அக்னாலஜ்மெண்ட் யூஸ் பண்ணி பொல்யூஷன் நடக்காமல் அவாய்ட் பண்ணுறது CA அப்படிங்கிறது. சரியா? அப்போ CSMAல டிடெக்ஷன் அப்படிங்கிறது ஒயர்டு எத்தர்நெட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஏதாவது கொல்யூஷன் இருந்ததுன்னு டிடெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. கொல்யூஷன் அவாய்டன்ஸ் அப்படின்னா நமக்கு ஒயர்லெஸ் லேனில் யூஸ் பண்ணுறாங்க. அக்னாலஜ்மெண்ட் யூஸ் பண்ணி கொல்யூஷனை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. சரியா? தென் டனலிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டனலிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் என்கேப்சுலேட்டிங் பேக்கெட்ஸ் ஆஃப் ஒன் ப்ரோட்டோகால் வித்தின் அனதர் டு ட்ராவல்ஸ் இன்கம்பேட்டபிள் நெட்வொர்க்ஸ். இட் இஸ் ஒய்ட்லி யூஸ்ட் இன் VPNS அண்ட் IPv3 V6 டிரான்ஸ்மிஷன் மெக்கானிசம். தட் மீன்ஸ் VPNனா தெரியும், விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். தென் IPv6னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 6. இந்த டனலிங்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு 2 டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் இருக்குது, ஆனால் 2 டிஃப்ரெண்ட் அட்ரஸிங் மோட் சப்போர்ட் பண்ணக்கூடிய நெட்வொர்க்ஸில் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா. சரியா? ஸோ அதுதான் இன்கம்பேட்டபிள் நெட்வொர்க்ஸ்னு அப்படிங்கிறாங்க. ஒன்று வந்து IPv4 வந்து ஃபாலோ பண்ணும் ஒரு நெட்வொர்க், இன்னொரு நெட்வொர்க் வந்து IPv6 ஃபாலோ பண்ணுது அப்படின்னா 2 பேருக்கும் வந்து நம்ம ஒரே பேக்கெட்ஸ் வந்து ஒரே மாதிரி டிரான்ஸ்மிட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ரோட்டோகால்குள்ளே இன்னொரு அந்த ஒரிஜினல் மெசேஜை ஒரிஜினல் பேக்கெட்டை வந்து என்ஹாப்சுலேட் பண்ணி அனுப்புவாங்க. ரிசீவர் சைடில் போனோன்னா அது வந்து மேலே இருக்கக்கூடிய ஹெட்டரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் பேக்கெட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் டனலிங். டனலிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் என்ஹாப்சுலேட்டிங் பேக்கெட்ஸ் ஆஃப் ஒன் ப்ரோட்டோகால் வித்தின் அனதர். ஸோ IPv4ஓட V6 இருக்குன்னா 2க்கும் ஒரே மாதிரி நம்ம பேக்கெட் ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியாது. அப்போ ஒன்னோட ப்ரோட்டோகால் இப்போ IPv6ல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா IPv6ஓட ப்ரோட்டோகாலுக்கு உள்ள IPv4 யூஸ் பண்ணி அந்த பேக்கெட்ஸை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுவேன். ரிசீவர் சைடில் அதை ஓப்பன் இது பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் அட்ரஸிங் இது வந்து யூஸ் பண்ணக்கூடிய இப்போ நெட்வொர்க்ஸில் நமக்கு வந்து ஒரு பேக்கெட்டை வந்து டைரெக்டாக ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியாது, எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்காக என்ஹாப்சுலேட் பண்ணுறாங்க. அதோட ப்ரோட்டோகாலுக்குள்ளே நமக்கு என்ன அனுப்பணுமோ அந்த ஒரிஜினல் பேக்கெட்டை வந்து என்ஹாப்சுலேட் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அப்போது அது ரிசீவர் சைடுக்கு போனோன்னே வெளியே இருக்கக்கூடிய ஹெட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கும்.
இதுதான் tunneling. Tunneling is the process of encapsulating packets of one protocol within another to traverse incompatible networks. It is widely used in VPNs and IPv6 transition mechanism வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க்ஸ் VPNனா. அண்ட் அப்புறம் பார்த்தோன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் கனெக்ஷன் ஓரியன்ட் அண்ட் கனெக்ஷன் லெஸ் சர்வீஸ்னால் என்னென்னு கேட்டிருக்காங்க. கனெக்ஷன் ஓரியன்ட்னாலே நமக்கு தெரியும் டிசிபி, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால். கனெக்ஷன் லெஸ்னால் யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால். ஸோ கனெக்ஷன் ஓரியன்ட்னா நமக்கு என்ன வேணும், அதுக்குன்னு ஒரு செட்டப் வேணும், ஒரு கேபிள்ஸ் வேணும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கேபிள் வழியாக நம்ம டெலிவரி வந்து ரிலேபிளாக வந்து நடக்கும். பேக்கெட்ஸ் எல்லாமே ஆர்டர்டு பேக்கெட்ஸாக தான் வந்து சென்டர் வந்து என்ன பேக்கெட் ஆர்டராக சென்ட் பண்ணுறாங்களோ அதே இதில் தான் வந்து ரிசீவருக்கு வந்து ரீச் ஆகும். பட் கனெக்ஷன் லெஸ்ன்னு பார்த்தோம்னா அதுக்குன்னு செட்டப் எதுவுமே தேவையில்லை. ஒயர்லெஸ் அப்படிங்கிறதுனால ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் அந்த ஆர்டர் ஆஃப் டெலிவரி இருக்குல்ல, ஆர்டர் ஆஃப் பேக்கெட், அதில் வந்து அந்த ஆர்டர் கரெக்டாக டெலிவரி ஆகுமா அப்படிங்கிறதுக்கான கேரண்டி வந்து எதுவுமே இருக்காது. இதுதான் கனெக்ஷன் ஓரியன்ட் அண்ட் கனெக்ஷன்லெஸ். தென் லிஸ்ட் த மல்டிகாஸ்ட் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால். என்னெல்லாம் மல்டிகாஸ்ட் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு DVMRB டிஸ்டன்ஸ் வெக்டர் மல்டிகாஸ்ட் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால், PIM ப்ரோட்டோக்கால் இண்டிபெண்ட் மல்டிகாஸ்ட், MOSPF மல்டிகாஸ்ட் ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட். ஸோ இதாமே மல்டிகாஸ்ட் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால். சரியா, அங்கே மேக்ஸிமம் இது ஷார்ட்டஸ்ட் பாத்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ ரூட்டிங் ப்ரோட்டோக்கால்னாலே நமக்கு இந்த ஞாபகம் வரும், ஷார்ட்டஸ்ட் பாத்து வரணும். டிஸ்டன்ஸ் வெக்டார், பக்கத்தில் என்ன இருக்குது, எந்த ரூட்டுக்கு போனால் கரெக்டாக இருக்கும், அதெல்லாம் வந்து இது பண்ணுறது தான் வந்து மல்டிகாஸ்ட் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது. இந்த யூனிட் 5 பார்த்தோன்னா டிஃபைன் சர்க்யூட் ஸ்விட்சிங்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. So circuit switching establishes a dedicated communication path between sender and receiver for the entire session. It guarantees fixed bandwidth and consistent quality used in traditional telephone networks. ட்ரெடிஷ்னலாக டெலஃபோன் நெட்ஒர்க்கில் அதில் வந்து சர்க்கியூட் ஸ்விட்சிங் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில் ஒரு டெடிக்கேட்டட் கம்யூனிகேஷன் பாத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. சரியா, ஸோ இவங்க வந்து ஃபிக்ஸ்டு பேண்ட்வித் அண்ட் கன்சிஸ்டன்சி குவாலிட்டி இதெல்லாமே வந்து கேரண்டி பண்ணுறாங்க. யார், சர்க்யூட் ஸ்விட்சிங் கான்செப்ட். அண்ட் டிஃபைன் CSMA/CD, இது ஆல்ரெடி நம்ம வந்து டிஃபரன்ஸ் பார்த்தோம்ல அதான். ஸோ கொல்யூஷன் டிடெக்ஷன், CSMA அந்த கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ். ஸோ கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ் வித் கொல்யூஷன் டிடெக்ஷன் இஸ் அ மீடியம் ஆக்சஸ் மெத்தட் யூஸ்ட் இன் எத்தர்நெட். எங்கே யூஸ் பண்ணுவோம், ஒயர்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எத்தர்நெட்டில் யூஸ் பண்ணுறோம். டிவைஸஸ் சென்ஸ் த சேனல் பிஃபோர் டிரான்ஸ்மிட்டிங். ஸோ ஒரு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சேனலை வந்து பார்க்கும். டிடெக்ட் கொல்யூஷன் டூரிங் டிரான்ஸ்மிஷன், அப்புறம் வந்து டிரான்ஸ்மிஷன் அப்போ ஏதாவது கொல்யூஷன் இருந்தால் அதை டிடெக்ட் பண்ணும். அண்ட் ரீட்ரான்ஸ்மிட் ஆஃப் ஏ ரேண்டம் பேக் ஆஃப், அப்படி ஏதாவது இருந்து அதை டிடெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா திருப்பி அதை வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. இதுதான் அதோட வேலை. டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கம்யூனிகேஷன் நல்லா இருக்கா அப்படிங்கிறது சேனலை வந்து செக் பண்ணுறது. ஸோ டிரான்ஸ்மிஷன் நடக்கும்போது ஏதாவது கொல்யூஷன் இருந்தால் அதை டிடெக்ட் பண்ணுறது, டிடெக்ட் பண்ணிவிட்டு ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறது. இதோட வேலை வந்து CSMA/CD எத்தர்நெட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம். அவாய்டன்ஸ்னால் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஒயர்லெஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அவாய்ட் பண்ணும், டிரான்ஸ்மிட் பண்ணும்போது கொல்யூஷன் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ December 2023 கொஸ்டின் பேப்பரில் யூனிட் 1 என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் ஆர் த பேசிக் டாஸ்க் ஆஃப் ஏ கம்யூனிகேஷன் சிஸ்டம். இப்போ கம்யூனிகேஷன்னால என்னது, டேட்டாவை சென்டர்லேருந்து ரிசீவருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது. அப்படி டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ரிலேபிள் டெலிவரி வந்து இருக்கணும் த்ரூ டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன். ஸோ டிரான்ஸ்மிட் பண்ணும்போது டிராஃபிக்னால ஏதாவது ஒரு எரர் நடக்குது அப்படின்னா அந்த எரர் டிடெக்ஷன் கரெக்ஷன் பண்ணி கரெக்ட் டெலிவரியை வந்து அவங்க என்ஷூர் பண்ணணும். தென் மேனேஜிங் சிங்க்ரோனைசேஷன், அட்ரஸிங் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல் ஆக்சஸ் த நெட்வொர்க். இதுதான் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தோட பேசிக் டாஸ்க். கம்யூனிகேட் பண்ணும்போது என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு அதோட டாஸ்க்கை வந்து கரெக்டாக முடிக்கிறது தான் அதோட வேலை, கம்யூனிகேஷன் சிஸ்டமோட வேலை. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்டேட்ஃபுல் அண்ட் ஸ்டேட்லெஸ் ஆஃப் ஏ ப்ரோட்டோக்கால், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் ஒன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்ஃபுல்னா என்னம்னா மெயின்டைன்ஸ் செஷன் இன்ஃபர்மேஷன் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க. அதான் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதான் ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிறது. செஷன் இன்ஃபர்மேஷனை மெயின்டைன் பண்ணுவாங்க, எக்ஸாம்பிள் TCP. ஸ்டேட்லெஸ் அப்படின்னா ட்ரீட்ஸ் ஈச் ரெக்வஸ்ட் இண்டிபெண்ட்லி, ஒன்றுக்கும் ஆல்ரெடி போன ரெக்வஸ்ட்டுக்கும் இன்னும் வர ரெக்வஸ்ட்டுக்கும் இடையில எந்த ஒரு கனெக்ஷனும் வந்து இருக்காது, ஒவ்வொன்றுமே இண்டிபெண்ட்டாக வந்து ட்ரீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து HTTP. ஸ்டேட்ஃபுல் ப்ரோட்டோக்கால் நமக்கு வந்து ரிலையபிலிட்டியை வந்து ஆஃபர் பண்ணும். ஸ்டேட்லெஸ் வந்து ஃபாஸ்டராக இருக்கும் அண்ட் சிம்பிளராக இருக்கும். ஆனால் செஷன் இன்ஃபர்மேஷன்லாம் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அந்த ஓவர் ஹெட் வந்து இங்கே ஸ்டேட்லெஸில் வந்து கம்மியாகும். பட் ஸ்டேட்ஃபுல்லில் நமக்கு ரிலையபிலிட்டி வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் ஸ்டேட்ஃபுல் ஸ்டேட்லெஸ்.
ஸ்டேட்ஃபுல்னாலே செஷன் இன்ஃபர்மேஷனை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. தென் யூனிட் 2 an IP datagram is carrying a TCP segment destined for address 130.14 some address கொடுத்துருக்காங்க. The destination port address is corrupted and it arrives at destination. ஸோ அந்த ஒரு டேட்டாகிராமை வந்து கேரி பண்ணிட்டு போகுது டிசிபி. பட் அதோட அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா கரப்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அது இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு போய் அந்த பேக்கெட்டை கொடுக்குது அப்படின்னா டிசிபி வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும், இந்த எரருக்கு அகெயின்ஸ்டாக டிசிபி எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. டிசிபி ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், ஆக்சுவல் டெஸ்டினேஷன் போர்ட் என்ன அப்படிங்கிறத வந்து செக் பண்ணும். அந்த போர்ட் இன்வேலிடாக இருந்தது அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்வேலிட் ஆர் க்ளோஸ்ட் அந்த கரெக்டு போர்ட்டுக்கு என்னால் டெலிவர் பண்ண முடியலை அப்படின்னா அந்த செக்மெண்ட்டை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஐசிஎம்பி எரர் மெசேஜை வந்து திருப்பி சென்டருக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த டெஸ்டினேஷன் போர்ட்டில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதனால இந்த மெசேஜ் என்னால் சென்ட் பண்ண முடியலை அப்படின்னு அதை வந்து ரிட்டன் அனுப்புவாங்க. சரி, அதை வந்து ஐசிஎம்பி எரர் மெசேஜ்னு சொல்கிறாங்க. இந்த ஐசிஎம்பின்னா என்ன அப்படின்னா இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால். இதோட வேலை என்னென்னு பார்த்தோன்னா இது ஒரு நெட்வொர்க் லேயர் ப்ரோட்டோகால் யூஸ்டு பை டிவைசஸ். ரூட்டர் மாதிரியான டிவைஸ் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க டு சென்ட் எரர் மெசேஜஸ் அண்ட் ஆப்ரேஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும்போது என்ன எரர் அக்கர் ஆகுது அப்படிங்கிற அந்த மெசேஜை வந்து சென்டருக்கு சென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோட்டோகால் தான் ஐசிஎம்பி, இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்ன பண்ணால் ஹெல்ப் டயக்னஸ் அண்ட் ரிப்போர்ட் ப்ராப்ளம்ஸ் இன் ஐபி பேக்கெட் டெலிவரி. ஸோ ஒரு பேக்கெட் வந்து சென்ட் ஆகும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கான ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி பர்டிகுலர் சென்டருக்கு வந்து கொடுக்குறது தான் இவங்களோட வேலை. சரி, அப்போ இதில் 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஒரு டிசிபி வந்து ஒரு டெஸ்டினேஷன் போர்ட் வந்து க்ளோஸ்டாக இருக்குது, இல்லைனா அது வந்து கரப்டாக இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன பண்ணும், அந்த செக்மெண்ட்டை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஐசிஎம்பி எரர் மெசேஜை சென்டருக்கு அனுப்புகிறாங்க. அப்போ இங்கே ஐசிஎம்பின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க, சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால் இவங்க என்ன பண்ணுவாங்க, நெட்வொர்க் லேயர் ப்ரோட்டோகால், இதை ரூட்டர் மாதிரியான டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது பர்டிகுலர் ஐபி பேக்கெட்டை டெலிவர் ஆகலை அப்படின்னா அது எதனால் டெலிவர் ஆகலை அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் மெசேஜை வந்து சென்டருக்கு வந்து அனுப்புறதோட வேலையை வந்து ஐசிஎம்பி வந்து பார்ப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா we need 3 types of address. Each computer has 3 addresses, IP, MAC and port number while working with the internet. Why? ஸோ இன்டர்நெட்டோட ஒர்க் பண்ணும்போது 3 அட்ரஸ் நமக்கு தேவைப்படுதில்ல, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஐபி அட்ரஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய டிவைஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது நம்மளோட ஐபி நம்பர். இப்போ என்னோட சிஸ்டம் ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இதோட ஐடென்டிஃபை வந்து என்னோட சிஸ்டத்தோட அட்ரஸ் வந்து என்னது, அந்த ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி தான் அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. மேக் அட்ரஸ்னால் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை த ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் ஆன் த லோக்கல் நெட்வொர்க். நம்மள அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்குல்ல, இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் மேக் அட்ரஸ் அப்படிங்கிறது. போர்ட் நம்பர் அப்படின்னா நம்ம என்ன அப்ளிகேஷனுக்கு வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம், ஒரு ஐபி அட்ரஸ்லேருந்து என்ன அப்ளிகேஷன் சர்வருக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, என்ன சர்வீஸ்க்கு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு போர்ட் நம்பர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஐடென்டிஃபை த ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் ஆர் சர்வீஸ் ஆன் த டிவைஸ். ஸோ என்னோட ஐபி அட்ரஸ் பர்டிகுலர் ஐபி அட்ரஸ்லேருந்து எந்த சர்வீஸ் ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க, நான் வந்து என்ன வெப்சைட்குள்ளே போகிறேன், யூஆர்எல்குள்ளே போகிறேன் அப்படிங்கிறத போர்ட் நம்பர் வச்சு வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஒருவேளை அதோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஐபி அட்ரஸ்னால் ஐபி V4 இருக்குது, V6 இருக்குது. V4 வந்து 32 பிட், V6 வந்து 128 பிட். மேக் அட்ரஸ் வந்து 48 பிட்ஸில் இருக்கும். போர்ட் நம்பர் வந்து நார்மலாக 16 பிட்ஸில் வந்து இருக்கும். ஓகே. ஸோ ஐபி அட்ரஸ்னால் எதுக்காக, ஐடென்டிஃபைஸ் டிவைஸ் ஆன் த நெட்வொர்க். ஐபி அட்ரஸ் V6 வந்து V6 நெட்வொர்க்ஸில் இருக்கக்கூடிய டிவைஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, வேற ஒன்றும் இல்லை. அது வெர்ஷன் 4, இது வெர்ஷன் 6. தென் மேக் வந்து அதோட ஃபிசிக்கல் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். போர்ட் நம்பர் வந்து என்ன அப்ளிகேஷன் ஆர் சர்வீஸ் அந்த டிவைஸில் வந்து அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா கன்சிடர் சப்நெட் வித் ப்ரிஃபிக்ஸ் 128.119.40.128 give the range of IP address that can be assigned to this network. இந்த மாதிரி ஒரு சப்நெட் இருக்குது அப்படின்னா இதில் நெட்வொர்க் டிவைஸ் ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும், இந்த நெட்வொர்க்குள்ள என்ன மாதிரி சிஸ்டம் எல்லாம் வந்து
ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன சிஸ்டம் வந்து கனெக்டடாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த /28ஓட மீனிங் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 28 பிட்ஸ் ஆஃப் த 32 பிட் IPv4 அட்ரஸோட ஃபஸ்ட்டு 28 பிட் வந்து மீன் பண்ணுது. ஸோ ரிமைனிங் 4 ஸோ இந்த பிட் இந்த 28 பிட்டு நெட்வொர்க் போர்ஷனாக இருக்கும். இப்போ 32ல் இந்த 28 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் 4 பிட்ஸ் தான் வந்து ஹோஸ்ட்டோட போர்ஷனாக இருக்கும். சரியா? ஸோ IPv4ல் நமக்கு மொத்தம் 32 அட்ரஸ் இருக்குது. ஸோ இங்கே 28ன்னு என்ன மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 28 பிட்ஸ் வந்து நெட்வொர்க்குக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ரிமைனிங் அந்த 4 பிட்ஸ் வந்து ஹோஸ்ட்டோட போர்ஷனாக இருக்கும். சரி, இந்த ஸ்லாஷ் இந்த 28ஓட சப்நெட் மாஸ்க் வந்து எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு தெரியும் 255.255.255. அந்த லாஸ்ட் ஒன்று வந்து சேஞ்ச் ஆகும். அது பேஸ்ட் ஆன் இந்த நெட்வொர்க் பிட்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த 225 லாஸ்ட்டாக இருக்கிறது 240 இல்லை, இந்த 111 இருக்குல்ல க்ரீன் கலரில், இது இவ்வளோ 28 பிட்ஸ். இதோட பைனரி ரெப்ரசன்டேஷன் சப்நெட் மாஸ்கோட இந்த 28 பிட்ஸ் வந்து எதுக்காக நெட்வொர்க் போர்ஷன். இந்த 000 இருக்க அந்த 4 மட்டும் ஹோஸ்டோட அட்ரஸ். ஸோ இதில் வந்து நம்ம எல்லா ஒன்றுக்கும் 2/0 2/1 2/2 போட்டு பார்த்தோம் அப்படின்னா 255 வரும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த 2/0 2/1 2/2 2/3 எல்லாமே 0 ஆகிடும். 2/5 6 7. ஸோ இங்கே 0 1 2 3 வந்து நமக்கு 0. இப்போ 4 5 6 7 மட்டும் ஆட் பண்ணோம், பவர் போட்டு ஆட் பண்ணோம்னா 240 கிடைக்கும். அதான் இந்த சப்நெட் மாஸ்க் அப்படிங்கிறது. அப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு 28 நெட்வொர்க், இந்த லாஸ்ட்டு 4 வந்து ஹோஸ்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஹோஸ்ட் பிட் வந்து 4 அப்படின்னா மொத்தம் எத்தனை ஐபி அட்ரஸ் அதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2/4 போட்டு பார்க்கணும். ஸோ 2/4 எவ்வளவு 16. அப்போ டோட்டலாக எவ்வளோ ஐபி அட்ரஸ் இருக்க போகுது, அதில் 16 ஐபி அட்ரஸ் இருக்க போகுது. சரியா? இந்த 16ல் ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸ் வந்து நெட்வொர்க்குக்கு யூஸ் பண்ணிடுவாங்க, லாஸ்ட் ஐபி அட்ரஸ் வந்து ப்ராட்காஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 14 தான் சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ நெட்வொர்க் அட்ரஸ் என்னதான் இருக்கும், ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸ் நெட்வொர்க் அட்ரஸாக இருக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க என்னது 128.119.40.128. அப்போ இந்த 128 அப்படிங்கிறது என்னதான் இருக்கும், நெட்வொர்க் அட்ரஸாக இருக்கும். 16 அட்ரஸ் ப்ராட்காஸ்ட் அட்ரஸாக இருக்கும். இப்போ ப்ராட்காஸ்ட் அட்ரஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்மளோட நெட்வொர்க் அட்ரஸோட +15 ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த 16 ஐபி அட்ரஸ் 16th ஐபி அட்ரஸ் என்னதோ அது கிடச்சிரும். சரி, அப்போ நெட்வொர்க் ஆக்சுவலாக இதான் நெட்வொர்க் அட்ரஸ். நான் 120யோட 50 வந்து ஆட் பண்ணுறோம், 143 வருது. இது ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். அப்போ இந்த நெட்வொர்க்கையும் ப்ராட்காஸ்ட் அட்ரஸையும் தள்ளிட்டு ரிமைனிங் நடுவில் இருக்குல்ல, இதுதான் வந்து அந்த ரேஞ்ச், நம்மளோட நார்மல் ஐபியோட ரேஞ்ச். அப்போது ரேஞ்ச் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் இருக்கக்கூடிய நெட்வொர்க் அட்ரஸோட +1 அடுத்ததில் இருந்து ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் -1, அது ப்ராட்காஸ்ட்டுக்கு முந்தின வரை இருக்கக்கூடியது தான் ரேஞ்ச். அப்போ என்ன வரும், ஃபைனல் ஆன்சர் 128.119.40.129 இருந்து ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் 43 143, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 142 தான் வந்து நம்மளோட அந்த ரேஞ்ச். சரி, என்னெல்லாம் ஐபி அட்ரஸ் வந்து கனெக்டடாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரேஞ்ச். ஓகேவா? இப்போ /28ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஆக்சுவலி நம்ம IPv4 அட்ரஸ் வந்து 32 பிட், 32 பிட்லேருந்து 28 வந்து நெட்வொர்க் போர்ஷன், மீதி 4 தான் வந்து ஹோஸ்ட் போர்ஷன். அப்போ ஐபி அட்ரஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு 2/4 போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 16 ஐபி அட்ரஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து நெட்வொர்க் அட்ரஸ், லாஸ்ட் ஒன் வந்து ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். அப்போ ரிமைனிங் நடுவில் இருக்கிறது தான் அந்த ரேஞ்ச். சரி, நெட்வொர்க் ப்ளஸ் நெட்வொர்க்குக்கு அடுத்த அட்ரஸ்லேருந்து ப்ராட்காஸ்ட்டுக்கு முந்தின அட்ரஸ் வரைக்கும் நமக்கு ரேஞ்சாக இருக்கும். ஓகே, வாட் டைப் ஆஃப் ஸ்விட்சிங் இஸ் யூஸ்ட் இன் ப்ரெசன்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பேக்கெட் ஸ்விட்சிங் தான் வந்து ஒய்ட்லி வந்து யூஸ்டு. டிஜிட்டல் கம்யூனிகேஷனுக்கு எல்லாமே பேக்கெட் ஸ்விட்சிங் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இட் பிரேக்ஸ் டேட்டா இன்டு பேக்கெட்ஸ் அண்ட் ரூட்ஸ் தம் இண்டிபெண்ட்லி. ஸோ பேக்கெட்டாக வந்து டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணி இண்டிபெண்ட்டாக வந்து அதை வந்து சப்ளைட் பண்ணுவாங்க. ஸோ எஃபிஷியன்ட், ஸ்கேலபிள் அண்ட் சப்போர்ட்ஸ் மல்டிபிள் யூசருக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இதுதான் பேக்கெட் ஸ்விட்சிங். சர்க்யூட் ஸ்விட்சிங்னா டெலிஃபோன் கம்யூனிகேஷன், பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது டிஜிட்டல் கம்யூனிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. Then Unit 4 a home user upgrades from a dial-up connection to high-speed broadband but does not see much improvement in internet performance for visiting a website. சரி, டயலப்பில் வந்து ஹை ஸ்பீட் ப்ராட்பேண்டுக்கு வந்து மூவ் பண்ணாங்க, பட் அந்த இன்டர்நெட் பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப வந்து சேஞ்சஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அதோட ரீசன் வந்து எதனால் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த டிலே மேபி டியூ டு DNS ரெசல்யூஷன்லனால இருக்கனால வெப்சைட் வந்து லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம், இல்லைனா சர்வர் சைட் லேட்டன்சி ஆர் ப்ரௌசர் கேச்சிங் இஷ்யூஸ், இதெல்லாம் வந்து அதோட ரீசனாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. TCP ஹேண்ட்ஷேக் அண்ட் ஸ்லோ இனிஷியல் ரெஸ்பான்ஸ் கேன் ஆல்சோ அஃபெக்ட் பெர்சீவ்ட் ஸ்பீட். நம்ம எதிர்பார்த்த ஸ்பீடை வந்து அது வந்து
அஃபெக்ட் பண்ணுறதுக்கு டிசிபி ஹேண்ட் ஷேக்கிங்கும் அந்த ஸ்லோ இனிஷியல் ரெஸ்பான்ஸும் ஒரு காரணமாக இருக்குது. ஓகேவா? இந்த நான் கேஸ் ஸ்டடி மட்டும் சும்மா ரியல் டைம் இது மாதிரி கேட்டிருக்காங்க இந்த 2 மார்க். தென் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஃபார் ஏ குட் ரூட்டிங் அல்காரிதம்? ஸோ குட் ரூட்டிங் அல்காரிதம் எப்படி இருக்கணும்? ஸோ ரூட்டிங் அல்காரிதத்துலேருந்து ஒரு கொஸ்டின் 2 மார்க்ஸில் இருக்குது ரிப்பீட்டடாகவே. மல்டிகாஸ்ட் ரூட்டிங் அல்காரிதம் என்னெல்லாம்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து குட் ரூட்டிங் அல்காரிதமோட அட்ரிபியூட்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபைன்ஸ் வேலிட் ரூட், கரெக்ட் ரூட் என்ன அப்படிங்கிறது ஃபைன் பண்ணணும். மினிமல் ரிசோர்ஸஸை வந்து யூஸ் பண்ணி டெஸ்டினேஷனாக ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும். அடாப்ட் டு ஃபெயிலியர்ஸ், ஏதாவது டிராஃபிக் ஏதாவது வந்தாலும் அதுக்கு இன்னொரு வேயை கண்டுபிடிச்சி அது வந்து ரிசீவருக்கு வந்து ரீச் ஆகிருக்கணும். சிம்பிளிசிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி ஃபார் லார்ஜ் நெட்ஒர்க்ஸ். ஸோ நெட்ஒர்க்ஸோட லார்ஜ் நெட்ஒர்க்ஸ் கனெக்டட் டிவைசஸ் இன்க்ரீஸாக இருந்தாலும் அது கரெக்டாக வந்து இந்த ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ரிசீவர்கிட்ட போய் ரீச் ஆகுறது, இது எல்லாமே வந்து ஒரு குட் ரூட்டிங் அல்காரிதத்தோட ஆட்ரிபியூட்ஸ். 5th யூனிட் பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் டேட்டா லிங்க் லேயர். என்னெல்லாம்? ஃப்ரேமிங் அண்ட் ஃபிசிக்கல் அட்ரஸிங், எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன், ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல், லேபிள் பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன், இதெல்லாம் டேட்டா லிங்க் லேயர். தென் விர்ச்சுவல் லேன்னா என்ன? ஸோ VLAN இஸ் எ லாஜிக்கல் குரூப்பிங் ஆஃப் டிவைசஸ் வித்தின் எ லேன். சரியா? இதான் ஒரு லேனுக்குள்ள ஒரு லாஜிக்கல் குரூப்பிங் ஆஃப் டிவைசஸ் இருந்தால் அதான் விர்ச்சுவல் லேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இட் அலோஸ் செக்மெண்டேஷன் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன், நாட் ஃபிசிக்கல் லொக்கேஷன். இது வந்து செக்மெண்டேஷன் பேஸ் பண்ண ஃபங்க்ஷனை மட்டும்தான் பார்க்கும், ஃபிசிக்கல் லொக்கேஷனை பேஸ் பண்ணி இருக்காது. ஸோ என்ஹான்சஸ் செக்யூரிட்டி, ரெடியூசஸ் ப்ராட்காஸ்ட் டிராஃபிக் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் விர்ச்சுவல் லேன். ஸோ